வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான தயிர் சாதம் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நார்மலாக நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். பச்சரிசி நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி சாதம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் நார்மலாக ஒரு கப்பு அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி விடுவேன், 2 விசில் விடுவேன். இன்றைக்கி வந்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், 2 விசில் கூடுதலாக விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாதத்தை நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விட்டு பருக்க இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா குலைவாக இருந்தது அப்படின்னா தான் தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கரண்டிலேயே பருக்க இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சாச்சு. மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆறிட வேணாம், கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற டைமில் நம்ம சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு பால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்கேன், தயிர் கொஞ்சம் குறைவாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தயிர் வந்துட்டு அதிகமாக சேர்த்து செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தயிர் அதிகப்படுத்திட்டு பால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மீதி உள்ள பாலையும் நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த போல் குலைவாக கலந்ததுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்க தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் அதிகமாக வேணும்னா நீங்கள் தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா பக்கம் தயிர் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லா பக்கம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பாடு வேகையில் உப்பு போட வேண்டாம், கலக்கையிலையும் உப்பு போட வேண்டாம். சாதம் கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் கலக்கி முடிச்சதுக்கப்புறமா உப்பு போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்ல பொடிசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா. இது நீங்கள் பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் அந்த பச்சை மிளகா காரம் ஃபுல்லாக இறங்கிடும். குழந்தைங்க சாப்பிடையில் சாதம் ஃபுல்லாக பச்சை மிளகா காரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பச்சை மிளகா இந்த மாதிரி வெறுமனே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு காரம் சாப்பாட்டில் இறங்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா துருவன கேரட் மேலால் தூவி விட்டுருங்க. நம்ம வழக்கமாக தயிர் சாதம் குழந்தைங்க வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா தயிரே இல்லைன்னா பால் மட்டும் கலந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்கவே. அதனால் இன்னமும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிற டைமில் உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கலவை சாப்பாட்டுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தணும் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா 2 கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ நல்ல பொடிசாக கட் பண்ண இஞ்சியை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு விரல் அளவுக்கு நீளத்தில் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கிட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்தோம் அப்படின்னா இஞ்சி தனியாக வாயில் கடிப்பட்டால் கூட அந்தளவு நமக்கு காரம் தெரியாது. குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் அந்தளவு தெரியாது. இஞ்சியை நீங்கள் பச்சையாக சேர்த்துக்க வேணாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு அரை நிமிஷம் போல் நல்லா பரட்டினதுக்கப்புறமா நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் இஞ்சியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இஞ்சியில் இருக்க காரம் குறைவாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எல்லா பக்கம் படுற மாதிரி தாளிப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை திராட்சை போட்டுக்கோங்க, கொஞ்சம் உதுத்த மாதுளை முத்துக்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலக்கிறது ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரூட் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கலக்கையில் கரண்டியில்
அடிபட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு நசுங்காமல் முழுசாக கிடைக்கும். சில குழந்தைகள் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸை வந்து அவங்களால தனியாக எடுத்து வைக்க முடியாது. 2 in 1 பர்பஸ் மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு ஃப்ரூட்ஸு உள்ளே போயிடும், சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஃப்ரூட்ஸ் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அகெயின் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு அதே போல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பர்சன்ஸ்க்கெலாம் இதை போல் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.